நிறைய நேரம் பாருங்க, நம்ம ஆண்டவருடைய காரியங்களை கத்த நம்ம நடத்தும் போது நிறைய நேரம் போய் சேர வேண்டிய நேரத்துக்கு அருகே வரும்போது தான் நிறைய சோதனைகள் போராட்டங்கள்லாம் வரும். ஏன்னா அங்கதான் கொந்தளிப்பான் பிசாசு. ஏன்னா எப்படியாவது காலி பண்ணணும், எப்படியாவது இவங்களை உள்ள போக விடாம தடுக்கணும். அங்கதான் இதை பாடணும். என்ன பாடணும்னா, நினைப்பதுக்கும் வேண்டிக் கொள்வதுக்கும் மிக அதிகமாய் கிரியை செய்கிற ஒருத்தருடைய வல்லமை எனக்குள்ள வல்லமையா வேலை செய்யுது. எல்லாம் தெரிகிற இடத்துல எனக்கு முன்னாடி ரிசல்ட் இருக்கு, பார்க்கறேன், பார்த்துட்டு போறது பெரிய விஷயம் இல்லை. அதான் வேதம் சொல்லுது, விசுவாசம் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாது. சக்சஸ் தெரியாம இருக்கலாம், நீங்க சுதந்திரிக்க வேண்டியது தெரியாம இருக்கலாம், ஆனா சொன்னவர் ஒருத்தர் இருக்கிறாரே, அவர் கடைசி வரைக்கும் கொண்டு போய் கரெக்டா சேர்ப்பார். எத்தனை சவால்கள் வரட்டும், நான் அதை நம்புறேன். பாலும் தேனும் ஓடும் காணான நான் சுதந்திரிப்பேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க? பாலும் தேனும் ஓடுகிற காண. இன்னைக்கு ஒரே மாதிரி ஒரு மாதிரி கசப்பும் வெறுப்பும் சஞ்சலமும் நிறைந்த வாழ்க்கையா இருக்கலாம். அதுல நிக்க போல, நானு அதுல இருக்க போறது இல்லை. இதுல இருந்து கர்த்தர் என்னை நல்ல பாலும் தேனும் ஓடும் தேசத்துக்கு வெற்றியும் வாழ்வையும் அருளுகிற கர்த்தர் வைத்திருக்கிற அந்த மேலான நிலைக்கு கர்த்தர் என்னை கொண்டு போவார் என்று நான் கர்த்தரை நம்புறேன். அதுக்கு விசுவாசம் வேணும். இங்க பாடுற நேரத்தில் என்ன பண்றோம்? விசுவாசத்தை உண்டாக்குறோம். நிறைய சோர்வுகளில் வந்திருக்கலாம். நடக்குமா? கர்த்தர் சொன்னார் செய்வாரா? இங்க நாங்க பாடுற பாட்டெல்லாம் உங்களை கர்த்தருக்குள்ள எப்படி ஆக்கிறோம்னா, நிச்சயமா பாலும் தேனும் ஓடு தேசத்தை நான் சுதந்திரிப்பேன் என்கிற ஒரு நம்பிக்கையை உண்டாக்கதான். எவ்விதத்திலாவது இங்க வரும்போது உங்க விசுவாசத்தை தூண்டிவிட, உங்க விசுவாசத்தை கர்த்தர் மேல இன்னும் பலன் உள்ளதாக்குறதுக்கு தான் பாடல். ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய செய்கை எப்படிப்பட்டது? ஆபிரகாமுக்கு சொல்றாரு பாருங்க, ஈசாக்கை கொண்டு வந்து பலி செலுத்த சொன்ன போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு எப்படி காட்டினார் தெரியுமா? தன்னை யெகோவா ஈரா காட்டுகிறார். அவன் வர்றதுக்கு முன்னாடியே அவன் பிள்ளைய கொண்டு மோரியா மலையில், அங்க இருக்கிற ஒரு மலையில கொண்டு வந்து பலி செலுத்த அவன் வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் அவனுக்கான பலியை கர்த்தர் அங்க ஆயத்தம் பண்ணி வச்சது. அதான் யெகோவா ஈரே. நம்ம ஒரு தேவைக்குள்ள போய் மாட்டிக்கிட்ட உடனே ஆண்டவர் வந்து ஒன்றும் இந்த அடிதடி சமையல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டார். திடீர்னு யாருன்னா சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, விருந்தாளி, திடீர் சமையல்லாம் செய்வாங்க பார்த்தீங்கன்னா, அடிதடி சமையல்லாம் நடக்கும். அது மாதிரி ஆண்டவர் வந்து நீங்க ஒரு பிரச்சனையில் போய் நின்றோன்னா, ஆண்டவர் ஐயோ என்ன பண்ண போறோன்னு தெரியலையே, அப்படியே ஒரு மாதிரி அறிபுரியா திடீர்னு சமையல், திடீர்னு ஏதாவது ஒன்று கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய நாமம், அவர் எப்படிப்பட்டவர்? யெகோவா ஈரா இருக்கிறார். தேவை வருவதற்கு முன்பாகவே அந்த தேவைக்கானவைகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறவர். நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பிப்ரவரி மாதம் என்னென்ன தேவைகளாம் நாம் சந்திக்க வேண்டிய நேரம் வரும்போது நீங்க ஒன்ன விசுவாசிக்கணும். இந்த தேவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் ஏற்கனவே யெகோவா ஈராய் கர்த்தர் அதற்கான எல்லா ஆயத்தங்களையும் பண்ணி வைத்து என்ன அந்த வழியில் நடத்த ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆபிரகாம் தான் செய்தான். தேவன் அவனை நடத்தின வழியில் அவன் வந்தபோது அவனுக்கான பலியை அவனை எடுத்து பலி செலுத்த முடிந்தது. இந்த மாதம் அப்படிதான் நம்ம நினைக்கணும். ஆண்டவரே யெகோவா ஈராய், போதுமானதுக்கும் அதிகமான விதத்தில் எங்க தேவைகள் வருவதற்கு முன்பாகவே எங்க தேவைக்கான தேவைகளை எல்லாவற்றையும் முன்னாயத்தம் பண்ணுகிற கர்த்தரை நான் நம்புகிறேன். எத்தனை பேர் அந்த தேவனை நம்பி உங்கள் கரம் உயர்த்தி அந்த நல்ல ஆண்டவருக்கு எங்களோடு இணைந்து சொல்லி கர்த்தரை ஆராதிக்கிறேன். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாய் பெற்றவண்ணா பெற்றவண்ணா. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாய் பெற்றவண்ணா பெற்றவண்ணா. தயாளத்தின் உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. தயாளத்தின் உதாரணமா
விட்டீரே. ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலோ அதிகமானவரே. ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலோ அதிகமானவரே. என்ன கையேங்க விடல, என்ன தலகுனியவும் விடல. என்ன கையேங்க விடல, என்ன தலகுனியவும் விடல. கையேங்க விடல, என்ன தலகுனியவும் விடல. என்ன கையேங்க விடல, என்ன தலகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கும் நீ விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போனதாக சரித்திரம் இல்லை. எத்தனை பேர் நல்ல தேவனை ஆராதிக்கிற ஆண்டவருடைய கிருபை உங்களை எப்படிலாம் உயர்த்தி இருக்கிறது என்று சொல்லி எங்களோடு இணைந்தவரை உயர்த்துங்கள். குப்பையில் பிறந்து கிருபையா அரியணையில் அமர்ந்தவண்ணா, அமர்ந்தவண்ணா. குப்பையில் பிறந்து கிருபையா அரியணையில் அமர்ந்தவண்ணா, அமர்ந்தவண்ணா. உம் கிருபைக்கு உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. உம் கிருபைக்கு உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலோ அதிகமானவரே. ஏலீரே சொல்லுங்கள், போதுமானவரே, என் தேவையிலோ அதிகமானவரே. என்ன கையேந்த விடல, என்ன தலகுனியவும் விடல. என்ன கையேந்த விடல, என்ன தலகுனியவும் விடல. என்ன கையேந்த விடல, என்ன தலகுனியவும் விடல. என்ன கையேந்த விடல, உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. போனதாக சரித்திரம் இல்லை. மறுபடியும் கர்த்தரை பார்த்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே கேட்டதை பார்த்து கேளாததை அதிகமாய் கொடுத்திருக்கிறீரே. உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் என்று சொல்லி கர்த்தரை ஆராதிப்போம். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாய் பெற்றவண்ணா, பெற்றவண்ணா. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாய் பெற்றவண்ணா, பெற்றவண்ணா. உம் தயாளத்தின் உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. உம் தயாளத்தின் உதாரணமா
ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போனதாக சரித்திரம் இல்லை. மறுபடியும் சொல்ல போகிற ஆண்டவரே, எந்த சூழ்நிலையும் என்னை கையேந்த விடாமல் என் கரத்தை தாங்கி பிடித்தவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி சொல்லி ஆராதிப்போம். We worship you, Lord. என்ன கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல, என்ன கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல, என்ன கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல, என்ன கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. உம்மை போனதாக சரித்திரம் இல்லை. கரம் தட்டி இந்த நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஓ எங்களோடு இருக்கிறவரே, ஒருபோதும் எங்க கைய வேற எங்கேயும் ஏந்த விடாம எங்க கைய பரத்துக்கு நேராக ஏந்த வைத்திருக்கிற, ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களையும் எங்கள் கரங்களையும் நாங்கள் உயர்த்த எங்களுக்கு யெகோவா ஈராய் தேவைகள் வருவதற்கு முன்பாகவே அதற்கான எல்லா ஆயத்தங்களையும் பண்ணி வைத்திருக்கிற தேவனே, நீர் பண்ணி வைத்திருக்கிற ஆயத்தமான நன்மைகளை நாங்கள் பெற உம்முடைய வழிகளில் எங்களை நடத்தும். உம்முடைய வழியை அறிந்து கொள்ளதான் நாங்கள் இங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை காட்டுகிற எங்கள் நல்ல தேவனே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே என்னுடைய குரலை பயன்படுத்தி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற வழிகளில் நாங்கள் ஒவ்வொருவரும் நடந்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தி வாழ கர்த்தர் கிருபை செய்யும்.